ஹாய் ஸ்டாப் தே. இந்த டாக் தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக் தெரப்பி கிளினிக்கலாக நிறையா இருக்குது. பட் ஐம் சேயிங் நம்மளோட டே டு டே லைஃப்பில், இந்த டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையே இல்லையோ அதை பற்றி மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். ஓவர் த ஃபோன், இன் தி ஆஃபீஸ், இந்த காஃபி ஷாப், ஆஃபீஸில் ஒரு 5 minutes பிரேக் கிடைக்கும் போது, ஒரு டீ பிரேக்கில், மேபி சம்திங் விச் இஸ் irrelevant டு யூ, உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி மணிக்கணக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் காமெடியாக நான் டாக் தெரப்பின்னு சொல்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களே அறியாமல் உங்களோட அன்கான்ஷியஸில் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்க அதில் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ எல்லாருமே நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு தான் நேம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அது உங்களோட அன்கான்ஷியஸில் இருக்குது. அந்த அன்கான்ஷியஸ் எங்கேருந்து வந்தது? நீங்கள் எப்போ அன்னெசரியாக தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிறீங்களோ அப்போ வரும். அனாவசியமாக மற்றவங்கள பற்றி பேசுகிறதோ இல்லை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதையோ இந்த நியூ இயர்லேருந்து விட்டுடலாமே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான பேஸையும் டைமையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மற்றவங்கள பற்றி பேசுகிற நேரத்தில் உங்களை பற்றி, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ஒரு 4 வரி உங்கள் டைரியில் எழுதலாமே இல்லையா?